மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் ஹாவர்ட் த டக் அப்படின்ற கேரக்டருக்கு வாய்ஸ் ஆர்டிஸ்டாக இருந்த செத் கிரீன் ரீசெண்டாக த என்டர்டைன்மெண்ட் மேகசினுக்கு கொடுத்த இன்டர்வியூவில் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியில் அவரோட ரோலோட ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பற்றி பேசியிருக்காரு. ஹாவர்ட் த டக் அப்படின்ற கேரக்டரை நீங்கள் டூம்ஸ்டே மூவியில் ரீப்ரைஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இந்த ஆன்சருக்கு எனக்கு ஏற்கனவே விட தெரிஞ்சிருக்கணும், பட் எனக்கு இப்போ ஒன்றுமே தெரியாது அப்படின்னா, இது வரைக்கும் அவங்க என்கிட்ட பேசவோ இந்த கேரக்டரோட ரிட்டனை பற்றியோ எதுவுமே டிஸ்கஸும் பண்ணவே இல்லை அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மூவியில் ஹாவர்ட் த டக் அப்படின்ற கேரக்டர் வரப்போகிறது இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் இது வரைக்கும் கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி வால்யூம் 1, வால்யூம் 2, அதுக்கப்புறம் மாவலோட வாட் இஃப் அனிமேட்டட் சீரிஸில் அதே கேரக்டருக்கு வாய்ஸ் ஆர்டிஸ்டாக இருந்த செத் கிரீன் எல்லா வகையிலையும் இந்த கேரக்டரை நானே பெர்ஃபார்ம் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. டூம்ஸ்டே மூவியில் வரலனா கூட சீக்ரெட் வார்ஸில் 100% பாசிபிலிட்டி இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, சீக்ரெட் வார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மல்டிவர்ஸ் ஆகாலே ஒரு ஃபைனல் மூவி, அதனால எல்லா கேரக்டர்ஸையும் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் கொண்டு வருவாங்க. அதையும் தாண்டி ஸ்பைடர்மேன், டெட்பூல், வொல்வரின் போன்ற கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டே மூவியில் கேஸ்ட் லிஸ்ட்டில் இல்லை. அப்படின்ற போது இந்த சின்ன கேரக்டரான ஹாவர்ட் த டக் இந்த மூவியில் ஃபைனல் கட்டில் வருமா அப்படின்றது டவுட்டு தான். ஏற்கனவே ஹாவர்ட் த டக் ப்ளே பண்ண ஒரு சில சீன்ஸில் இன்ஃபினிட்டி வார் மூவிலேருந்து கட் பண்ணியிருக்காங்க. அந்த மூவியில் நம்ம பீட்டர் குவில் கிட்ட ஹாவர்ட் த டக் பேசிகிட்டு இருக்க மாதிரி பீட்டர் குவில் ஹாவர்ட் த டக் கிட்ட ஏதோ ஒரு அவுட்டர் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டை பற்றி ஹாவர்ட் த டக் கிட்ட கேட்குற மாதிரியான ஒரு சீன் இருந்திருக்கு. அதை டைரக்டர் ஜோ ரஸ்ஸோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் அந்த சீன் பார்த்தீங்கன்னா ஃபைனல் கட்டில் வரலங்கிறதையும் அவரும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னும் ஒரு கேமியோ சீன் பார்த்தீங்க அப்படின்னா இருந்திருக்கு. ஒரு ரியல் லைஃப் செலிபிரிட்டியை நம்ம ஹாவர்ட் த டக் மீட் பண்ணுற மாதிரியான ஒரு சீனுன்னு சொல்லிட்டு இன்னொரு டைரக்டர் ஆந்தனி ரஸ்ஸோ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் அந்த சீன் ஃபைனல் கட்டில் இன்ஃபினிட்டி வார் மூவியில் பார்க்க முடியல. பட் இருந்தாலும் ஹாவர்ட் த டக்கை அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் மூவியில் நம்ம இந்த ஃபைனல் பேட்டிலில் பார்த்துருப்போம். எவாஞ்சலினா லில்லியோட வாஸ்ப் அவங்க அந்த சீனில் அரைவ் ஆகும்போது அவங்களுக்கு பின்னாடி கன்னை தூக்கிட்டு நடந்து வர மாதிரியான ஒரு சீன் இருக்கும். ஸோ அதே மாதிரி சர்ப்ரைசிங்காக டூம்ஸ்டே மூவியில் ஹாவர்ட் த டக் அப்பியர் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பார்ப்போம் நம்ம செத் கிரீன் சொன்னது உண்மையாக போய்